தேவ பிரசன்னம் பூரணமாய் வெளிப்படும்படியாய் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்து இந்த ஆராதனையை தேவ நாமத்துக்கு மகிமையாக தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நன்றி சொல்லுகிறோம். நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருக்கிற தேவன். ஆண்டவரே, அங்கே எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற எங்கள் யெகோவா தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இம்மானுவேலர், இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராய் கடந்து வந்திருக்கிற காரணத்தை உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே பா ஸ்தோத்திரங்க தாவே கூடி வந்திருக்கிற நம்முடைய எல்லா பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும், நன்மையை கொண்டு வரட்டும், பலத்தை பாதுகாப்பை கொண்டு வரட்டும். தேவ நாமம் மகிமைப்படத்தக்கதாக தேவன் தாமே வந்திருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கரங்களிலே கொடுக்கிறோம். ஆரம்ப ஜெபம் முதல் ஆசீர்வாத ஜெபம் வரையிலும் தேவ பிரசன்னம் மகிமையாய் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். எல்லா தடைகள் மாறி போகட்டும். பூரண கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் ஒவ்வொருவரை ஆண்டு கொள்ளும். நிறைய ஆசீர்வதியும் ஆசீர்வாதமாய் நடத்தும். அபிஷேகித்து பயன்படுத்தும். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேவ நாமத்தின் மகிமைக்காய் சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் தேவனை பாடல்கள் மூலமாய் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வேளையில் கூட அவரை நாம் ஆராதிக்கலாம். சோத்திரம் துதி பாத்திரம் சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை வரவேற்று நாம் ஒரு பாடலை பாடுவோம். அவரை மட்டும் நம்மை காத்து வழி நடத்தி வருகிற தேவன் அவர். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பராவும் தன் வாக்காலே. அம்புவியாவை படைத்தீரே, அம்பராவும் தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே, எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோ இந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. சோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரு
உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலை உந்தன் அருளாலே அடியோரை கண் பார்த்தீரே. கண்ணலை உந்தன் அருளாலே அடியோரை கண் பார்த்தீரே. மன்னாய் எமக்கு நீர்தானே, மன்னாய் எமக்கு நீர்தானே. எல்லாரும் எங்கள் துணை நீரே. சோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. அவரை மட்டும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன் அவர். ஒரு தீங்கும் நேராதபடிக்கு நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து அவர். அவரே நம்முடைய பலனா இருக்கிறபடினால கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. நாமத்தை இந்த வேளையில மகிமைப்படுத்துவோமா? கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன். நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்யக்கும். நீரின் கண்மலை நீரின் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன். நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்யக்கும். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். 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 ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்பு வைத்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்பு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டு. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக.
கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்த்தலங்களில் எண்ணி நிறுத்தினீர். கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்த்தலங்களில் எண்ணி நிறுத்தினீர். கைகளை போருக்கு பழக்குவித்தீரே, வெண்கல வெள்ளையும் வளைத்திடுவே. கைகளை போருக்கு பழக்குவித்தீரே, வெண்கல வெள்ளையும் என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. அவரே உயரத்திலிருந்து தன்னுடைய கரத்தை நீட்டி நம்மை தப்புவித்த தேவன் அவர். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய கரம் பிடித்து நம்மை நடத்தி வருகிற தேவன் அவர். அவரே நமக்காக ஜீவனை தந்த தேவன் அவர். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு என்றும் இருப்பவர் என்று சொல்லி இந்த பாடலை நாம் உணர்ந்தவர்களாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறது என்று இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த வேளையில கூட மகிமை செலுத்துவோமா. புல்லுள்ள இடங்களில் அவர் நம்மை மேய்க்கிற தேவன் அவர். எல்லா ஒரு போராட்டத்தின் சூழ்நிலைகளிலும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நம்மை நடத்துகிற தேவனை இந்த வேளையில கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துமா. கரங்களை தட்டி நாம் உற்சாகமா பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. போதுமே போதுமே ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. விசுவாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. விசுவாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கு காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கு காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகினாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகினாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும்
அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலிருந்து நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. வாழ்நாளை எல்லாம் வீணானார், வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணானார், வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்த்து உன்னை சேர்த்துக் கொள்வான். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உறவினரும், கண்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உறவினரும், கூடுவிட்டு உன்னாவி போனார், கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நான் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லாம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லாம். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியதுரே. வருவான் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. இரு சொல்லும் காலம் நீ வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இரு சொல்லும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், ஒரு குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன், ஒரு குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன், ஒரு குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன், ஒரு குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதா மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடும். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்று நீர் முன் வருவே. தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்று நீர் முன் வருவே. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வே. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும்
அழித்திட அன்பினால் எழுந்து செல்வேன். தீர உண்ட வாசல் அழைப்பாடுவோம், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அழைப்பாடுவோம், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடும். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடும். எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தர் பணிக்கு தக்கது வளைத்தார். எத்தனை நாடுகளின் நாட்களில் கர்த்தர் பணிக்கு தக்கது வளைத்தார். திறந்த வாசல் இன்று உனக்கு எதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறந்த வாசல் உனக்கு எதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். தீர உண்ட வாசல் அடைப்பாடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைப்பாடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்து. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடமுள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. நம்மிடமுள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. திறவுண்ட வாசல் அழைப்பாடும் முன், நொறுங்குண்ட மனதால் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அழைப்பாடும் முன், நொறுங்குண்ட மனதால் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்து. இயேசுவே என் உள்ளங்களுக்கு, இயேசுவே எந்தன் ஆண்டவரே, தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓ கர்த்தாவே, எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவர். ஓ கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றி 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 தகப்பன். ஓ கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவர். கர்த்தாவே, நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கு நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, ஓ உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். ஓ கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓ உம்முடைய கிருபைகள் ஆண்டவர், உம்முடைய கிரியைகள் எத்தனை மகத்துவம் உள்ளது ஆண்டவர். உம்முடைய கிரியைகள் ஆண்டவர் எத்தனை மகத்துவம் உள்ளது. உம்முடைய கிரியைகள் ஆண்டவர். ஓ கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படுவதாக தகப்பனே. ஓ கர்த்தாவே, உம்முடைய தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர், இந்த நாளில் கூட ஆண்டவர். ஓ கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓ கர்த்தர், நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக ஆண்டவர். ஓ நீர் எங்களோடு கூட ஆண்டவர் தகப்பனை இடைப்படுவீராக ஆண்டவர். உம்முடைய நாமம் ஆண்டவர் தகப்பன் கர்த்தாவே மகிமைப்படுவதாக 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 ஆண்டவர். உம்முடைய கிரியைகளே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓ கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டு இருக்கிறது ஆண்டவர். ஓ கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓ நாங்கள் ஆண்டவர் கர்த்தாவே இந்த வேளையில ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவர். ஓ கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஆண்டவர், உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஆண்டவரை கடந்து செல்லும்படியாக
ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்திற்கு நேராக ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாலா சந்தரே ஓ கர்த்தருடைய ஆவியானவரே ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவரே ஓ கர்த்தருடைய ஆவியானவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கவர்ச்சி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடா கண்மாலையே கவர்ச்சி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிடா கண்மாலையே உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் முழங்கால் படித்து முழுவதும் தருகிறே சொல்லுமா முழு மனதோடு முழங்கால் படித்து முழுவதும் தருகிறே நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ உமக்காய் ஓடுவோ உந்தன் நாமம் சொல்லுவோ. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக ஆண்டவரே, உமக்காக தகப்பன், ஓ தகப்பன் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவர் உம்முடைய சித்தத்தினால் ஆண்டவர், ஓ கர்த்தாவுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடு. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனை மகத்துவம் உள்ளது ஆண்டவர், உம்முடைய பிரசன்னம் எத்தனை வல்லமை உள்ளது ஆண்டவர், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓ இந்த நாளில கூட தகப்பனே ஆண்டவர், ஓ எங்களை முழுமையாய் ஆண்டவர் அர்ப்பணித்து ஆண்டவர், ஓ கர்த்தாவுடைய சமூகத்தில் ஆண்டவர், ஓ Lord we offer everything, oh Lord, oh we come to your presence, oh Master, oh we are in your presence, oh Lord, oh Lord we submit all the bad things, oh Father Lord, oh thank you Father Lord ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத அனைத்தையும் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ நீர் எங்களை பரிசுத்தமாக்குவீராக ஆண்டவரே, ஓ நீர் எங்களை பரிசுத்தமாக்கி தகப்பனே, ஓ நீர் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுவீராக ஆண்டவரே, ஓ கர்த்தாவுடைய ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஆராதனை செலுத்தும்படியாக ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்தும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஓ மகிமை செலுத்தும்படியாக ஆண்டவரே, மகிமை செலுத்தும்படியாக தகப்பனே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக கர்த்தாவே ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஓ இந்த ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ கர்த்தர் நீர் ஆண்டவரே மகிமைப்படுவீராக ஆண்டவரே, ஓ இந்த நாளில் கூட ஆண்டவர்
கர்த்தாவே ஆண்டவரே, ஓ நீர் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே, ஓ கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே எங்களை உயர்த்தி நிறுத்துகிற தேவன் ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர், ஓ இது நாளில் கூட ஆண்டவர், அந்த நாளில் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். ஓ கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பன் ஆண்டவர், உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் என்று சொல்ல ஆண்டவரே எங்களிடத்தில் எதுவும் இல்லை தகப்பனே, ஓ நீர் மாத்திரமே ஆண்டவர், ஓ நீர் மாத்திரமே கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். ஓ கர்த்தாவே நீரே கர்த்தாவே வீராக ஆண்டவர், உம்முடைய நாமத்தினால் ஆண்டவர் கர்த்தாவே இந்த ஆராதனையில கூட ஆண்டவர் கர்த்தரீர் அசைபாடுவீராக ஆண்டவர், ஓ கர்த்தரீர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவர், ஓ கர்த்தாவே கொள்ளும் கையமாக ஆண்டவர், ஓ பிரசன்ன யாக்கோபை ஆண்டவர், ஓ கர்த்தாவே ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவர், ஓ கர்த்தாவே அப்படியே ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றிலும் ஆண்டவர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர், ஓ கர்த்தர் நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர், ஓ நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவர். இந்த நாளில கூட ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர், ஓ கர்த்தாவே நாங்கள் வைக்கிற விண்ணப்பங்களை ஆண்டவர், ஓ கர்த்தர் நீர் ஆண்டவரே கேட்ட ஆண்டவர், ஓ எங்களுக்கு பதில் தரும்படியாக ஆண்டவர் உம்முடைய நாமத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர், உம்முடைய நாமத்தை நாங்கள் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நான் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவன் பின் செல்லுவோம், ஜீவ வழி தானை கண்டடைவோம், ஜீவ நம்பி ஆண்டவரே கர்த்தாவை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் ஜீவிக்க கர்த்தராக கர்த்தர் இந்த நாளில கூட தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஓ கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதலுக்கு நேராக ஆண்டவரே. ஓ கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நேராக ஆண்டவரே கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கர்த்தாவே. ஓ கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களை நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ மகிமை உள்ள தேவனே ஆண்டவரே. ஓ கர்த்தாவே இந்த நாளில கூட ஆண்டவரே, ஓ கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே. ஓ கர்த்தர் நீர் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுவீராக ஆண்டவரே. ஓ தடைகளை ஆண்டவரே கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. ஓ எடுத்து போடுவீராக ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஓ இந்த நாளில் கூட ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே கர்த்தாவே. ஓ மகிமையாய் 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 எங்களோடு கூட ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே ஓ ஏறெடுக்க இருக்கிற ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கு கூட ஆண்டவரே ஓ கர்த்தர் நீர் ஆண்டவரே பதில் தரும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே. ஓ தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே ஓ கர்த்தர் நீர் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க, எங்களோடு கூட இணைந்து கொள்ளுவீராக ஆண்டவரே. ஓ மகிமை 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 செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு வாரா பந்தஸ் மனோ ஓ
நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வேளையிலே எல்லாம் கூடி ஒரு நிமிடமாய் தேவ சமூகத்திலே அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காத தேவனாய் இருக்கிறபடினாலே தேவ ஜனங்களாய் இந்த வேளையிலும் நம்ம எல்லாம் ஒருமனப்படுவோம். நம்ம எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே ஐயா, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா. ஆண்டவரே, உம்மையிலே ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே 2 பேர் ஒருமனப்பட்டாய் கூட ராஜா ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற தேவனின் கேட்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, என்னை கேட்டறிவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற தேவ ஆவியானவர் ஐயா ஆண்டவரே, எங்கள் தேவனே, உம்மை நோக்கி கரங்கள் அப்பா உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஆவியானவரே, நீ ஒருவரே எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறபடினால் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலே நம்பி வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி யெகோவா ஈரே என்று பெயரிட்டது போல கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் முழு நிச்சயத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்கள் தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற முழு நிச்சயத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனாலே கூடும். ஆண்டவரே, எங்கள் தேவனாலே கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் உலக நாடுகளுக்காக உங்க சமூகத்திலே வருகிறோம் ராஜாவே. நாம் எல்லாம் ஒருமனப்படுவோம். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு இன்றைக்கு அவர் பதில் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆவியானவரே அப்பா எங்கள் உலக நாடுகளை கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா எங்கள் உலகத்திலே ஆண்டவரே இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் உங்க கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நாடுகளையும் உங்க கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உன்னதத்தில் இருந்தப்பா தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவாவியானவர் எங்கள் தேச எல்லாம் ஆண்டவரே எங்கள் உலக தேசங்களில் எல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய சமாதானம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனே சமாதானத்தை உண்டு பண்ண உம்மால் மாத்திரமே முடியும் ராஜாவே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே கர்த்தாவே அந்த நாளிலும் கூடப்பா ஆண்டவரே கடலை பார்த்து சொன்னீங்களே ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே சீறி கொண்டு வந்த அந்த அலைகளை பார்த்து நீ சொன்னீரே ஐயா, இறையாதே அமைதலா இரு என்று சொன்னபொழுது உம்முடைய வார்த்தை நிமித்தம் காற்றும் கடலும் ஆண்டவரே அமைதலாயிற்று. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இறைச்சலாய் காணப்படுகிற காரியங்கள் அப்பா ஜனங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிற காரியங்கள் ஜனங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்களுக்கு பயத்தை கொண்டு வருகிற எந்த காரியமாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஜனங்களை விட்டு விலகி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் தூரத்திற்கும் தேவன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்முடைய ஆலயத்தில் இருந்தப்பா கர்த்தருடைய வார்த்தை அப்பா கடந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்குள்ளாய் கடந்து போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில இருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே நீர் கடந்து போகிற தேவன், அவர்களுக்கு சமாதானத்தை அளிக்கிற தேவன் தாமே. எங்கள் இந்தியரே அப்பா எங்கள் உலக தேசங்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜாவே. அப்பா அற்புதத்தை செய்கிற தேவன் தாமே கிருபையாய் அப்பா எங்கள் உலக தேசங்களுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஆவியானவரே தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரே எடுத்து போடுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் ஆண்டவரே, எல்லா தத்தளிப்பின் பாத்திரங்கள் இந்த காலை வேளையிலே மாறுவதாக, உங்களுடைய ஜனங்களை விட்டு விலகுவதாக இயேசுவே இப்பொழுது விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே விசேஷமாய் ஆவியானவரே அப்பா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ ஜனங்கள் ஐயா, எத்தனையோ ஜனங்கள் ஐயா ஆண்டவரே இந்த நாள் ஆராதனையில் எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே ஏக்கத்தோடு தவிப்போடு இருக்கிறதை எங்கள் தேவனாகிய கர்த்தர் அறிவீரப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைங்கப்பா, எல்லா தடைகளை உடைங்கப்பா. ஆவியானவரை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவனாண்டவரே, இன்னும் கொஞ்ச காலம் ஐயா, இன்னும் கொஞ்ச காலம் ஐயா இயேசுவே ஆவியானவரே, இன்னும் கொஞ்ச காலம் ஐயா ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை ஐயா தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராகி இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்துவாராக என்று சொல்லி பேதுரு சொல்வது போல ஆவியானவரே அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சபைகள் திறக்கப்படுவதாக, எல்லா சபைகள் திறக்கப்படுவதாக. உம்முடைய ஆலயத்தை ஒருவரும் பூட்ட முடியாது, ஒருவரும் திறக்கிற தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலும், இந்த காலை வேளையிலும் உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்க கொண்டு வருவீராக. உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்க என் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக ஆவியானவரே. உங்களால முடியும் ஐயா, உங்களால முடியும் ஐயா. ஆண்டவரே என் தேவன் அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினாலே அப்பா சபைகள் எல்லாம் ஆண்டவரே உங்க சபையா, உங்க சபையா உங்களை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஐயா ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுகிறோம். வருகிற நாட்களிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் சபையாராய் கூடி உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம்.
சபைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே ஆண்டவரே சபைகளோடு ஊழியர்களோடு கர்த்தர் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே இப்படி ஆலயத்திலே மகிமைப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. என் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. அன்பின் தேவனே, இந்த வேளையிலும் ஆவியானவர் தாமே அப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக உங்க சமூகத்துல வருகிறோம் ராஜாவே. ஆவியானவர் இடைப்படுங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூர் என்று சொல்லுங்கப்பா. மகிழ்ந்து களிக்கூர் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டீர், எங்களை கைவிட மாட்டீர். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீரே ஆண்டவரே. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாய் இந்த நாட்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் தேசத்தை சந்திப்பீராக. எங்கள் தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆவியானவரே எல்லா கலக்கங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே சஞ்சலமும் ஆண்டவரே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீரே. நித்திய மகிழ்ச்சி ஆண்டவரை உண்டாகும் என்று வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் தாமே அப்பா இரக்கம் செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தின் மேல் கிருபையா நீர் மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் கர்த்தர் கிருபையா நீர் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பொருளாதார காரியங்களை எல்லாம் உங்க கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாம் ஒருபடுவோம். இந்த வேளையில நம்ம எல்லாம் ஒருபடுவோம். எத்தனையோ ஜனங்கள் ஹல்லேலூயா உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறதே ஹல்லேலூயா நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். ஒரு ஆளும் பட்டினியாய் படுக்க கூடாது, ஒரு ஆளும் பசியோடு இருக்க கூடாது. கர்த்தர் தாமே அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. எத்தனையோ ஜனங்கள் தேவையோடு கூட இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் தேவையோடு கூட இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்கள் எல்லாம் இந்த நாளிலே சந்திக்க வேண்டும். கர்த்தர் அவருடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் அப்பா ஆண்டவரே, என் ஜனங்கள் ஆண்டவரே கிருபையாய் கர்த்தர் மனமிறங்குங்கப்பா. எங்கள் ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் மனமிறங்குங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஒரு ஆத்துமாவா ஐயா ஆண்டவரே பசியோடு பட்டினியோடு இருக்க கூடாது ஐயா. போஷிக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உதவி செய்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எந்த நிலையில இருந்தாலும் பிள்ளைகளை நோக்கி கூப்பிடும்போது நீர் அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா யோனா மீனின் வயிற்றிலே இருந்த பொழுது ஆண்டவரே என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொன்னானே. அப்பா மீனின் வயிற்றில் இருந்த யோனாவை கூட ராஜாவே ஆண்டவரே நீ வெளியே கொண்டு வந்த தேவன், கரையிலே கொண்டு வந்து போட்ட தேவன் தாமே. ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய ஜனங்கள் எங்கெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ ஆவியானவரே அவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்க ஜனங்களை அனுப்புங்கப்பா. தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஐயா ஆண்டவரே கர்த்தர் தாமே அப்பா அந்த தேவைகளை சந்திக்கும்படியான ஆட்களை கர்த்தர் நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அற்புதம் செய்யுங்க. எங்களால ஜெபிக்கதான் முடியும் ஐயா. கிரியை செய்கிற தேவன் உம்முடைய ஜனங்களுக்குள்ளாய் நீர் கடந்து போய் அப்பா அவர்களை நீங்க ஆறுதல் படுத்துங்கப்பா, தேற்றி நடத்துங்கப்பா. ஆண்டவரே கைவிடாத தேவன், விட்டு விலகாத தேவன் தாமே கூடவே இருங்கப்பா. உங்க ஜனங்களோடு கூடவே இருங்கப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் உடைய பிள்ளைகளை நீ தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்தை சுற்றிலும் நீங்க வேலி அடைங்கப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த கொரோனா வியாதிக்கு விரோதமாய் வருகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் விரோதமாய் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கப்படட்டும். இப்பொழுது அதனுடைய வீரியங்கள் அப்பா அழிக்கப்பட்டு போகட்டும். அதனுடைய தன்மைகள் இப்பொழுது நிர்மலமாக்கப்படட்டும் ஐயா, நிர்மலமாக்கப்படட்டும் ஐயா. செயலிழந்து போகட்டும் ஐயா, செயலிழந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. இனி ஒருபோது இப்படிப்பட்ட ஊரடங்கு இருக்கக்கூடாது ஐயா ஆண்டவரே. எங்கள் தேசங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது அப்பா. எங்கள் தேசங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது ஐயா. கர்த்தர் மனமிறங்கும். கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஜனங்களுக்கு எல்லாம் மனமிறங்குவீராக ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே வைரசுக்கு விரோதமாய் வருகிறோம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே.
ஹல்லேலூயா. இருந்த இடம் இல்லாதபடிக்கு அவைகள் காணாமல் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னீங்களே ஐயா. இப்படிப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் இனி தேடியும் காணாதபடிக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாய்தோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களே. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே ஐயா. ஒரு சரீரத்தையும் ஆண்டவரே அப்பா, ஒரு சரீரத்தை ஐயா ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவருடைய சரீரத்தை இந்த வைரஸ் ஆட்கொள்ள கூடாது கர்த்தாவே. ஒவ்வொரு சரீரத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டு நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கருத்துக்குள்ளாயப்பா எங்கள் தேச ஜனங்களை எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே விசேஷமாய் கூட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே திறப்பின் வாசல்ல நிற்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் ஐயா, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற ஊழியக்காரர்கள் ஐயா, ஆண்டவரே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர் அல்லவோ ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தங்கள் சுய நலத்துக்காய் வாடாதபடிக்கு கூட ஐயா, ஆண்டவரே பிறருக்காய் ஆண்டவரே அப்பா திறப்பின் வாசலில் நிற்கிற உம்முடைய ஊழியக்காரர்களை இந்த வேளையில் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சபையாராய் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் ஐயா. கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலெல்லாம் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலையா எடுத்து பயன்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய ஊழியக்காரர்கள் மேல அந்த விசேஷித்த கிருபை ஆண்டவரே, அந்த விசேஷித்த வல்லமை உம்முடைய விசேஷித்த வரங்கள் கிரியை செய்வதாக ராஜாவே. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, முழங்காலில் நின்று அப்பா தேசத்துக்காய் கதறுகிற உம்முடைய ஊழியக்காரர்கள் ஐயா ஆண்டவரே கர்த்தரவர்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்கள் எல்லாம் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஊழியக்காரருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக ராஜாவே. அற்புதம் செய்யப்பா ஆண்டவரே. ஊழியக்கார குடும்பங்கள் எல்லாம் உங்க கருத்துக்குள்ளாய் கொடுக்கிற ராஜா, அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா ஆண்டவரே. ஊழியக்காரருக்கு ஒரு ஆளும் ஆண்டவரே பட்டினியா இருக்க கூடாது ஐயா ஆண்டவரே. தங்களுடைய இடத்துல இருந்து ஆண்டவரே வந்ததை ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான இருதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே எங்கள் சபை குடும்பங்களுக்காக உங்க சமூகத்துல வருகிறோம் ஐயா ஆண்டவரே. எல்லா குடும்பங்களுக்காக உங்க சமூகத்துல வருகிறோம் ஐயா ஆண்டவரே. என்ன செய்வோம் என்று திகைத்து போயிருக்கிற பிள்ளைகள் ஐயா ஆண்டவரே, வழி தெரியாதபடிக்கு அப்பா ஆண்டவரே, வழி தெரியாதபடிக்கு ஐயா ஆண்டவரே காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் உம்முடைய ஜனங்களுக்கு முன்பதாக நீர் கடந்து போவீராக. என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னதாய் கடந்து போவீராக. எல்லா கோணலான வழிகளை கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீ நேராக்கும்படியாய் நான் செபிக்கிறேனே ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்களே, நானே உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று வாக்கு பண்ணி தேவன் ஆண்டவரே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நான் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே. என் ஜனங்கள் வருவாது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே ஐயா ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கட்டளபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆத்மாவிலே ஒரு பலன் உண்டாகட்டும், சரீரத்திலே ஒரு பலன் உண்டாகட்டும், ஆவிலே ஒரு உற்சாகம் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோமே ஆண்டவரே. நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல கர்த்தருடைய பலத்த கரம் இறங்கி வருவதாக. எங்க தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் ஐயா ஆண்டவரே. ஒருவரும் தடை பண்ண முடியாதே. இந்த நாடிலும் குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற எல்லா இடத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் அப்படியா இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி சொல்லுகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே ஒவ்வொருவரையும் சுற்றி நீங்க வேலையடைங்கப்பா ஆண்டவரே. நீதிமானின் சந்ததி வடமாய் ஆசீர்வதிக்கப்பட்டுமே இருக்கும் என்று சொன்னீங்களே, அப்படியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லார் மேல இறங்கி வரட்டும் ஐயா. கர்த்தரை ஆசீர்வதிங்க அப்பா. எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பகுதி பட்டணங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எங்கள் தெருக்களை கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் சபைகளை சுற்றி
கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா பயமில்லாத இருப்பாய் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே திகிலுக்கு தூரமாவா என்று சொன்னீங்களே ஐயா. ஆண்டவரே அப்பா இந்த காலை வேளையிலும் கூட ஐயா ஆண்டவரை ஸ்திரப்படுத்துகிற தேவன், எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன் தாமே எங்களோடு கூட இருங்கப்பா. துஷ்டனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டு போனான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படியா நீ சங்கரித்த தயவிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நாமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டவர் ஐயா ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்த தேவன் ஆண்டவரே. அப்பா வருகிற நாட்களிலும் கர்த்தாவே எங்களுக்கு சாட்சியா நிறுத்த போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய கருத்துக்குள்ளாய் ஆண்டவரே இந்த ஆராதனை மீதியானவளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே இந்த இடத்துல மகிமைப்படுவீராக. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன் இந்த நாளிலும் அவர் தாமே நம்மை நடத்துவாராக. தேவ கிருபை பூரணமாய் நம்மத்திலே வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. பொழுது சந்தோஷமா இருக்கிறீங்க. மறுபடியுமாய் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் உங்களோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த நேரலையில எல்லாம் சந்திக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் என்னோடு கூட வேதாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். தேவ ஜனங்கள் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறதுக்கான ஒரு காலகட்டம் இது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். இன்றைய சூழ்நிலைகள், தேசங்கள் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே, ஒரு முத்திகை போடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இது ஆயத்தப்படுகிறதான ஒரு காலகட்டம். உனக்குள்ளதையும் உன் கிரீடத்தையும் நீ விடாமல் உறுதியாய் இறுதி வரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தேவன் வாஞ்சிக்கிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பாருங்க விருப்பங்கள், கட்டளைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு சொன்னா, அவர் வருகிற போது உன்னுடைய சிரசின் மேலே அந்த கிரீடம் இருக்க வேண்டும், உனக்குள்ளது உன்னிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிரீடத்தை குறித்ததான சில காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நம்மிடத்திலே இருக்க வேண்டியவைகளை குறித்து தேவன் எதிர்பார்க்கிறவைகளை பேச வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படத்தக்கதாக சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுகிற தேவன். இன்றைக்கும் பாருங்க, எத்தனையோ சூழ்நிலைகள், தடைகள். இன்றைக்கு சென்னை பட்டணம் முழுவதுமாய் அடைக்கப்பட்டிருக்கிறது, மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மின்சாரம் தடைப்பட்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைமைகள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நல்ல தேவன், நன்மை செய்கிற தேவன். இன்றைக்கும் அவர் நம்மை நடத்துவாராக. இங்கே தேவன் எதிர்பார்க்கிற அல்லது தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த கிரீடத்தை குறித்ததான சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசட்டும். என் வேதம் சொல்லுகிறது, காரியமாக எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் எஸ்தர் 1 அதிகாரம் 10வது வசனம், அந்த வேத பகுதி சொல்லுகிறது, ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக ராஜாவுக்கு முன் வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிற ராஜஸ்ரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிற போது அந்த ராஜா மணவாட்டியாக ராஜாவுக்கு முன்னாக வஸ்தி அழைத்து கொண்டு வரப்பட வேண்டும் என்று ராஜா விரும்புகிறான்.
அப்போ அந்த இடத்திலே ராஜா பேசுகிற போது சொல்லுகிறார், ராஜாவுக்கு முன்பதாக ராஜஸ்திரியை நீங்கள் அழைத்து கொண்டு வருகிற போது அவள் ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக. நல்லா கவனிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ராஜ கிரீடம் என்பது எதை காண்பிக்கிறது? ஒரு ராஜாவின் மணவாட்டி, தேவன் மகிமைப்படட்டும், ராஜாவின் மணவாட்டியாக அடையாளம் காண்பிக்கப்படுகிறதான இந்த ராஜ கிரீடம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய எதிர்பார்ப்புகள், அந்த ராஜ கிரீடம் இல்லை எனில் நீ ராஜாவினுடைய மணவாட்டி என்று நீ அடையாளம் காண்பிக்க முடியாது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய அடையாளம், இந்த அடையாளம் எவைகளை சார்ந்திருக்கிறது? இந்த கிரீடத்திலே காணப்படுகிறவைகள் என்ன? என் வேதம் சொல்லுகிறது, அது மகிமையின் கிரீடம். உன் மகிமை இந்த கிரீடத்திலே உள்ளது, உன் சௌந்தரியம் இந்த கிரீடத்திலே உள்ளது. ராஜா அப்படித்தான் சொல்லுகிறான். அவளுடைய மகிமையையும் அவளுடைய சௌந்தரியத்தையும் காண்பிக்கும்படியாக அந்த ராஜ கிரீடத்தை சூட்டி அவளை அழைத்து கொண்டு வாருங்கள். மணவாட்டி சபையே, உன் சிரசின் மேலே தேவன் இருக்க விரும்புகிறதான இந்த ராஜ கிரீடம், அது ரட்சிப்பின் கிரீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மணவாட்டியாக, ராஜாதி ராஜாவினுடைய மணவாட்டி சபையாக நீ இருக்க வேண்டுமானால் என் வேதம் சொல்லுகிறது அந்த ரட்சிப்பின் கிரீடம். இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த ரட்சிப்பின் கிரீடம் இல்லை என்று சொன்னால் நீ மணவாட்டி சபையாக உன்னை அடையாளம் காண்பிக்க முடியாது. மணவாட்டியாக உன்னை நீ அடையாளம் காண்பிக்க முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரட்சிப்பின் கிரீடத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். யார் இவைகளை நமக்கு கொடுப்பார்கள்? மீட்பின் நாளினுடைய அடையாளமாகிய இந்த கிரீடம், மணவாட்டி சபையாக ஒரு அடையாளமாய் காண்பிக்கிறதான இந்த கிரீடம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 4:12 போடப்பட்டிருக்கிறது. இந்த கிரீடத்தை யார் கொடுக்கிறார்? என் வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆண்டவருடைய நாமமே அல்லாமல், கிறிஸ்து இயேசுனுடைய நாமமே அல்லாமல் ரட்சிப்பு அடைகிறதுக்கான வேறொரு திட்டம் இல்லை. ரட்சிப்பின் கிரீடத்தை பெற வேண்டுமானால் என் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16:30-31 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அங்கே சொல்லுகிற போது அவன் வந்து கேட்கிறான், ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுகிறது செய்ய வேண்டும். அந்த சிறைச்சாலையினுடைய அதிபதியினுடைய வாஞ்சை அதுதான். நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், நான் மீட்கப்பட விரும்புகிறேன், கிறிஸ்து இயேசுவோடு கூட வாழ வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இந்த ரட்சிப்பின் கிரீடத்தை தரித்துக் கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவை பூரணமாய் நீங்கள் விசுவாசிக்கிற போது இந்த ரட்சிப்பின் கிரீடத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள முடியும். இந்த ரட்சிப்பின் கிரீடம் உங்கள் சிரசின் மேலே வைக்க முடியும். அப்போஸ்தலர் 2:37-38 வசனங்களிலே அன்றைக்கு இருந்ததானே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவினிடத்திலே கேட்கிறார்கள், சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொன்ன ஒரே ஒரு காரியம் அதுதான். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ரட்சிப்பின் கிரீடம் எப்பொழுது வருகிறது? நீங்கள் எப்பொழுது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ, எப்பொழுது கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, எப்பொழுது உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து பாவத்துக்கு மன்னிப்பை தேடி ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவின் பிரமாணங்களுக்குள்ளாக, அந்த ஞானஸ்நானங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து வருகிறீர்களோ, அப்பொழுது இந்த ரட்சிப்பின் கிரீடம் உங்கள் சிரசின் மேலே வைக்கப்படுகிறது. நீங்கள் மணவாட்டியாக அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். மணவாளன் வருகிற போது மணவாட்டியாய் நீங்கள் எதிர்கொண்டு போக முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவன் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பின் கிரீடத்தை வாஞ்சையோடு தாகத்தோடு கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒரு பெரிய விசுவாசம் கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது 1 கொரிந்தியர் 15
3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே போடுகிற போது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர் என் பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஒரு பெரிய விசுவாசம். எப்போ அந்த ரட்சிப்பின் கிரீடத்தை நீங்கள் பெற முடியுமா? கிறிஸ்து இயேசுவானவர் என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் தாமே சிலுவை சுமந்தார், சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் எனக்காக மரித்ததினாலே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்ததினாலே இந்த ரட்சிப்பின் கிரீடம் எனக்கு நேராய் வரும். ஒரு பெரிய விசுவாசம். அவர் உயிரோடு கூட எழுந்தவர் மாத்திரமல்ல, திரும்பவும் வருவார். அல்லேலூயா. அதனால தான் அங்கே வெளிப்படுத்தல நாம வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், வருகிற போது உன் சிரசின் மேலே இந்த கிரீடம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த ரட்சிப்பின் கிரீடம் மாத்திரம் அல்ல. பேதுரு சொல்லுகிற போது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது 2வது கிரீடமாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற முடியும். தேவனுடைய அபிஷேகம் 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட லேவியராகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். லெவிட்டிக்ஸ் சாப்டர் 21 verse 12. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரியா என்னோடு கூட கவனியுங்கள். லேவியராகமம் 21:12 சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. கைகளை வைத்து ஆமென் சொல்ல. இருக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேலே இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்கள் மேலே வைத்திருக்கிற இந்த 2வது கிரீடம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு அபிஷேகத்தின் கிரீடம். எபேசியர் 1:13 அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. இந்த மீட்பினால் இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிற போது உனக்குள்ளான அந்த ரட்சிப்பை எதிர்பார்க்கிறார். உண்மையிலே இந்த அபிஷேகம் தேவனுக்கு மகிமை உண்டாட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக முத்திரை போடுகிற ஒரு அபிஷேகம். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்பின் நாளினுடைய முத்திரை தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. ஆண்டவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக் கொள்ளாதபடி. இன்னைக்கு உலகம் அத்தனை காரியங்களை கொண்டு வந்து போராடி கொண்டு இருக்கிறது. எப்படியாகிலும் கிரீடத்தை எடுத்து விடும்படியா. பாருங்க, உலகம் இன்றைக்கு தம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு அடையாளத்தை போடுகிறது, போட விரும்புகிறது. ஒரு முத்திரையை தரித்து கொள்ள ஜனங்களை நடத்துகிறதுக்கான முயற்சிகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நடக்கட்டும், நடக்கட்டும், அவைகள் எல்லாம் நடக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனும் தம்முடைய ஜனங்கள் மேலே ஒரு அடையாளத்தை போடுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே ஒரு அடையாளம் போடப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரை போடப்பட வேண்டும் என்று சொன்னால் மீட்பின் நாளின் அடையாளம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 9:4 வாசித்து பாருங்கள். அங்கே அந்த வேத பகுதி சொல்லுகிறது, தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு. தேவனுடைய முத்திரை, உலகத்தினுடைய முத்திரை வருகிற நாட்களில் அவைகள் தான் சம்பவிக்க போகிறது. 666 மனிதனுடைய நெற்றிகளிலும் கைகளிலும் அந்த முத்திரை போடப்படும். அந்த பிசாசனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாத ஒருவனும் ஒன்றையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்கிற ஒரு காலகட்டங்களுக்குள்ளாக இந்த பூமி கடந்து போகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது கடந்து போகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு முன்னாலே மணவாளனாய் இயேசு மத்திய ஆகாயத்திலே வருவார். அவரோடு கூட நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அவர் வருகிற போது ஒரு அடையாளம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அடையாளம் போடப்படுகிறது. எசேக்கியேல் 9:4 வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் அப்படித்தான் சொல்லுகிறார், முத்திரை போடுகிற தூதனை பார்த்து கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றியிலே ஒரு அடையாளம் போடு.
இன்னைக்கு தேசத்துல நடக்கிறதான சூழ்நிலைகள், தேசத்துல காரியங்கள், இவைகள் எல்லாம் பார்க்கிற போது எந்த ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவரே என் தேசத்து குடிகளை ரட்சியும், என் தேசத்து மக்களை விடுவியும், என் தேசத்தின் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றும் என்று சொல்லி கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறானோ, அந்த ஒவ்வொரு மனுஷன் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அடையாளத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். கண்ணீர் விட்டு அழுகிறே. எரேமியா அப்படித்தான் சொல்லுகிறார், சியோன் குமாரத்தியே உன் கண்களை, உன் கண்ணீரை அடக்கிக் கொள்ளாதே. அது எவ்வளவு கண்ணீர் விடுன்னு சொல்றான். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு கதறி 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 அழுகிற போது வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனங்கள் மேலே ஒரு அடையாளத்தை போடுகிறார். எசேக்கியேல் 9:6 சொல்லுகிறது, அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். நியாயத்தீர்ப்பின் நாள் வருகிற போது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கிறிஸ்து இயேசு வருகிற போது ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி அவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு. தேவ ஆவியானவர் இன்னைக்கு பாருங்க, ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருக்குள்ளாக நடக்கிற அனுபவங்கள் ஜனங்களுக்குள்ளாக குறைவுபட்டு இருக்கிறதை பார்க்க ஆண்டவர் காலங்களை கொடுத்திருக்கிறார். இந்த காலங்களை சரியாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தேவனோடு கூட நேரம் எடுத்து தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வல்லமையினாலே நிரப்பப்படுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் தேவ ஆவியானவர் வருகிற போது என் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போவார். எது சத்தியம், எது உண்மை, எது நீதி, எது நியாயம், அவைகளுக்குள்ளாக தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனையும் நடத்தி கொண்டு போவார். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நான் போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். தேற்றரவு பண்ணுகிற ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற ஆவியானவர், மீட்பின் நாளின் முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தலையின் மேலே அவர் கிரீடமாயிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அதுதான் எதிர்பார்க்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அபிஷேகத்திலே நிரம்பி இந்த அடையாளத்தை நீங்கள் சரியாய் தரித்துக் கொள்ளுகிற போது தேவன் மகிமைப்படுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வரும் நாளிலே அந்த அடையாளத்தை நம் சிரசின் மேலே பார்க்க விரும்புகிறார். நம் மேலே அங்கே அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது, அவன் மேலே அவன் தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது. அந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அது மாத்திரம் அல்ல. என்னோடு கூட லேவியராமம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிற போது அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். பரிசுத்தம் என்னும் கிரீடம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பு என்னும் கிரீடம், அபிஷேகம் என்னும் கிரீடம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் என்னும் கிரீடம். தேவன் விரும்புகிற பரிசுத்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வரும் நாளிலே ஆண்டவருக்கு மகிமையாக ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை போல பரிசுத்தமாய் வாழ ஒரு அழைப்பு. வேதம் அதை தான் சொல்லுகிறது. நீங்கள் லேவியராமம் 8:12 வாசிக்கிற போது மோசே அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய சிரசின் மேலே வார்த்து அவனை பரிசுத்தம் பண்ணும்படி அவனை அபிஷேகம் பண்ணினான். நல்லா கவனிங்க, தேவன் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரியாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். மோசே கொஞ்சம் அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேலே வார்த்து அவனை என்ன செய்தானா, பரிசுத்தப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியான போது எப்பொழுது பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும்? கட்டப்பட்ட ஒருவனும் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடிகிறது இல்லை. தேவன் அவனை விடுவிக்கிறார், நுகத்தை உடைக்க விரும்புகிறார், கர்த்தர் தாமே உதவி செய்ய விரும்புகிறார். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அந்த அபிஷேக தைலம் அவன் என்ன செய்கிறதுன்னு சொன்னா ஒரு பூரண பரிசுத்தத்துக்குள்ளாக. ஆண்டவர் சொன்னார், உங்கள் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களா. தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன் தலை மேலே, உன் சிரசின் மேலே ஆண்டவர் வருகிற போது இந்த கிரீடம் இருக்க வேண்டும் வேதம் எதிர்பார்க்கிறது. ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அவனை பரிசுத்தமாக்கினது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
எப்படிப்பட்ட பரிசுத்தம்? எவைகளிலே பரிசுத்தம்? என் வேதம் சொல்லுகிற சங்கீதம் 133 2 எடுத்து வாசித்து பாருங்கள். தேவன் இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களை எப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தினாலே அவர்களை ஒரு பூரண பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்த விரும்புகிறார். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அது ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு அபிஷேகம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. தேவனுக்கு மகிமை. ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஒரு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் எவைகளை பரிசுத்தப்படுத்தினது? ஒரு 3 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1, அவன் தலையின் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் அவன் ஊழியத்தையும் அவனையும் பரிசுத்தப்படுத்தினது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தலையிலே அபிஷேக தைலம் ஊற்றுகிற போது அழைக்கப்பட்ட அழைப்பு அங்கே பேசப்படுகிறது. அந்த அபிஷேக தைலம் பாருங்க, அவன் மேலே ஊற்றப்பட்ட போது அவனை பரிசுத்தமாக்குகிறது, அவன் ஊழியத்தை பரிசுத்தமாக்குகிறது, அவனுடைய அழைப்பை பரிசுத்தமாக்குகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களுடைய ஊழியத்தை, அவர்களுடைய அழைப்பை, அது மாத்திரமல்ல அவனுடைய தெரிந்தெடுக்கப்பட்டதை பரிசுத்தமாக்குகிறது. ஆரோன் எதற்காக அழைக்கப்பட்டானோ அதற்கு நேராக மோசே அவனை என்ன செய்தானா? பரிசுத்தமாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவன் தலையின் மேலே ஊற்றின அபிஷேகம் பரிசுத்த கிரீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், உன்மேல் இருக்கிற அந்த கிரீடத்தை. இன்னைக்கு உலகம் பாருங்க, அசுத்தங்களுக்குள்ளாக ஜனங்களை நடத்த எத்தனை முயற்சிகள், எத்தனை பிரயாசங்கள். பவுல் சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறான், நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாண்டு பரிசுத்தத்துக்கு விரோதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த ஒரு மகா பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு கர்த்தருக்கு மகிமுண்டாண்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தலையின் மேல ஊற்றின அந்த அபிஷேகம் எவைகளெல்லாம் செய்து கொண்டு வருகிறதா? கொடா கொடியாய் அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவன் எத்தனையோ ஜனங்களை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட எல்லா ஜனங்களிடத்திலும் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்க. அழைக்கப்பட்டவர்களே வேதம் சொல்லுகிறது, அவர் கொஞ்சம் பேரை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தெரிந்து கொண்ட கொஞ்சம் பேரிலே தேவன் அவர்களுக்கு ஒரு ஊழியத்தையும் ஒரு வேலையையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படட்டும். தேவனுடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தலைகளை நாம் மாற்றிக் கொள்வாராக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வேத பகுதிகளிலே நீங்கள் வாசிக்கிற போது, 1, அவன் தலையிலே இறங்கின அந்த அபிஷேக தைலம். 2, அவன் தாடியிலே இறங்கின அந்த அபிஷேக தைலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வடிந்த அபிஷேக தைலம் எதற்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது? அந்த தாடி அவனுடைய சமுதாயத்தின் அடையாளம், அவன் கோத்திரத்தின் அடையாளம், அவன் யாரை சார்ந்தவன் என்பதின் அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத மக்கள் அன்றைக்கு ஒரு அடையாளமான தாடி வைத்திருந்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். அந்த எதை காண்பிக்கிறதா? அவன் வாழ்ந்த சமுதாயம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் வாழ்கிற சமுதாயத்திலே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்விடங்களிலே அந்த பரிசுத்த கிரீடத்தை காண்பிக்கிறவர்களாக. அவனுடைய தாடியிலே வடிகிறது. அது மாத்திரமல்ல, ஆரோனுடைய வஸ்திரத்திலே வடிகிறது. அந்த வஸ்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆரோனின் வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் தெரியுமா? பரிந்து பேசுகிற ஒரு வஸ்திரம். அவருடைய மார்பதக்கங்களிலே 12 கற்களிலே இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய 12 பெயர்களை எழுதினவனாக எப்பொழுதும் தேவ சமூகத்திலே அந்த ஜனங்களை நெஞ்சிலே சுமந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு அனுபவங்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கலாம்? அவருடைய வருகை நாளிலே வேதம் சொல்லுகிறது, இந்த கிரீடங்களை நீங்கள் சரியாய் காத்து கொள்ளுகிற போது, பரிசுத்தமாய் வாழ்கிறது நிமித்தம் அங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். சங்கீதம் 21:3 அப்படி சொல்லுகிறது, ஆசீர்வாதமான கிரீடம் உனக்கு வரும்.
பரிசுத்த வாழ்க்கை, நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 132:18 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய வெற்றியின் கிரீடம். ஆண்டவர் சொன்னார், ஒரு வெற்றியின் கிரீடம் அவனுடையதாகும், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் சொன்னார். தேவன் மகிமைப்படட்டும். தேவ பிள்ளையாக நாம் சரியாய் அந்த கிரீடங்களை சுமந்து திரிகிற போது 2 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிற போது சொல்லுகிறான், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறதானே அந்த நீதியின் கிரீடம் சொல்லுகிறான், நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். ஆண்டவருக்கு மகிமை. நான் சொல்லுகிறான், எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை, அவருடைய வருகையை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் அந்த வருகைக்காக காத்திருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்வாரா, அந்த நீதியின் கிரீடத்தை தருவார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். தேவ பிள்ளைகள் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக் கொள்ளாதபடி. நல்லா கவனிங்க. சொன்னா, இன்றைக்கு அந்த கிரீடத்தை எடுத்துக் கொள்ளுகிறதுக்கு எத்தனை பேர் போராடி கொண்டு இருக்கிறார். சத்ரு எத்தனை வகையிலே பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இங்கே வாசிக்கிறோம், புலம்பல் 5:16 வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா சொல்லுகிற புலம்பல் 5:16 அவன் சொல்லுகிறான், எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது என்று சொன்னான். எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்கிறோமே. பாவம் என்ன செய்ததா, கிரீடத்தை பறித்து கொண்டு போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், தேவ பிள்ளைகளாக தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து வருகிற போது, எரேமியா புத்தகம் 13 முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை செலுத்தாத உன் பெருமை. 13:18 போடப்பட்டிருக்கிறது, உங்கள் மகிமையின் கிரீடத்தை கீழே விழத்தள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமையின் கிரீடம், அந்த ரட்சிப்பின் கிரீடத்தை சொல்லுகிற போது அப்படித்தான் அந்த ராஜா சொல்லுகிறான். அகாஸ்வேர் வஸ்தியை அழைத்து கொண்டு வருகிற போது அந்த குமாரத்தியை, ராஜஸ்திரியை அழைத்து கொண்டு வாருங்கள், அவளுடைய மகிமையையும் அவளுடைய சௌந்தரியத்தையும் காட்டும்படி அந்த ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாய். அந்த மகிமையின் கிரீடம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எது கீழே தள்ளுகிறதா, கர்த்தருக்கு மகிமை செலுத்தாத பெருமையுள்ள வாழ்க்கை மகிமையின் கிரீடத்தை கீழே தள்ளும். பாவம் கிரீடத்தை கீழே தள்ளும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகள் எல்லாம் தேவனுக்கு பலனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும். கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், வாரும் மாரநாதா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அப்படி, ஆண்டவரே வாரும். ஒவ்வொரு நாளும் அந்த கிரீடத்தை காத்து கொள்ளுகிற போது அப்படி நம்மாலே கூப்பிட முடியும். தேவனுக்காக வாழுகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற நாட்கள். ஆண்டவர் சொல்லுகிற போது யோவான் 12:24 வாசித்து பாருங்கள், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிருக்க வேண்டும், உன் கிரீடத்தை நீ காத்து கொள்ள வேண்டும், உனக்குள்ளதை. அங்கே வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:24 வாசிக்கிற போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலோ, தேவ பிள்ளைகளிடத்திலோ ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்குள்ளதை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆண்டவருடைய நோக்கம், தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பலன் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய், விழுந்து போகிறதுக்கு அல்ல. அவர் வரும் நாளிலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பாருங்க, பலன் தரும்படி பரமனாலே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவராலே உருவாக்கப்படுகிற காலம் இது. உருவாக்கப்படும்படி உனக்குள்ளதை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பூரணமாக பற்றி கொண்டிரு என்று சொல்லி தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளாக அவர் வந்து போய்விட முடியும்.
ஆனால் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, தருணங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரா? தம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறார். இன்னைக்கு ஒருவேளை அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், என் வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று, தம்முடைய மகிமைக்கென்று தம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிற பாத்திரங்கள். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர் சொல்லுகிற போது சொன்னார், அங்கே சொல்லுகிறார், நீங்கள் பலன் உள்ளவர்களாய், பலன் கொடுக்கிறவர்களாக. அப்போ பலன் கொடுக்க வேண்டுமானால் அவர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறாரா? பலன் கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக நடத்த விரும்புகிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அப்படித்தான். கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உழைக்களத்திலே வைத்து உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவர் உருவாக்கும்படி என்ன செய்கிறாரா? என்னோடு கூட நீங்கள் முதல் காரியமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், மத்தேயு 3:12, லூக்கா 3:17 இப்படி சொல்லுகிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது. அவர் தமது களத்தை என்ன செய்வாராம்? நன்றாய் விளக்கி தமது கோதுமையை தமது களஞ்சியத்திலே சேர்க்கும்படி அவர் அங்கே அவைகளை தூற்றுகிறதை பார்க்க முடியும். கோதுமைகளை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ என்ன செய்வாரா? அவியாத அக்கினியினாலே சுட்டெரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பதரையையும் பலனுள்ளவைகளையும் பிரித்தெடுக்கிற காலம் இந்த காலம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பலனுள்ளவர்களாய் மாறுகிறதுக்கும் பதராய் போகிறதற்குமான காலங்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துகிற போது நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னார். அவர் வருகிற போது என் தலையிலே இருக்கிற என் கிரீடம், என்னுடைய ரட்சிப்பின் கிரீடம், என் அபிஷேகத்தின் கிரீடம், என் பரிசுத்த வாழ்வின் கிரீடம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் காக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நான் பலன் கொடுக்கிறவனாக இருக்கும்படி, எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கும்படி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. முதல் அந்த கோதுமை மணி பலனுள்ளதாய் காணப்படும்படியாக அவர் என்ன செய்கிறாரா? தூற்றுக்குடையிலே அந்த கோதுமை மணியை ஏற்றுகிறார். வேதாமத்திலிருந்து கோதுமை மணி ஏற்றப்பட்ட ஒரு 3 இடங்களை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதல் காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இந்த கோதுமை மணியானது அவருடைய களத்திலே சேர்க்கப்பட வேண்டும். அறுவடையிலிருந்து அப்படியே வந்திருக்கிறது. கோடா கோடியான ஜனங்கள் அறுவடைக்கு நேராக நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அறுவடையின் காலம் வந்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். திரளான ஜனங்கள் வருகிற நாட்களில் அப்படித்தான் சம்பவிக்கும். ஆமென்னு சொல்லுங்க. கோடா கோடியாய் ஜனங்கள் கிறிஸ்துவின் அண்டைக்கு அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். அறுவடை செய்து கொண்டு வரப்படுவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்வாரா? முதலாவது அந்த களஞ்சியத்தில் அந்த கோதுமையை கொண்டு போய் சேர்க்கும்படி பதரை பிரித்தெடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். என்ன செய்வார்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த களஞ்சியத்திலே கொண்டு வரப்பட்டதானே அந்த கோதுமை அப்படியே அந்த கூடையில் அப்படியே அள்ளி எடுப்பார். நீங்க ஊர்ல எல்லாம் பார்த்துருக்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அப்படி பார்க்க முடியும். அறுவடை முடித்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படியே குவிக்கப்பட்டு இருக்கிறதான அந்த நெல்லை அப்படியே அந்த கூடையில் அள்ளி என்ன செய்வாங்க சொன்னா அப்படியே மேல இருந்து கொட்டுவார்கள். தூற்றுக்கூடை அதுதான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே கூடையில அது அள்ளப்படுகிறது. மேல இருந்து கொட்டப்படுகிற போது என்ன சம்பவிக்கும் சொன்னா இடையில ஒரு காத்து வீசும் பாருங்க. அந்த காத்து வீசுகிற போது என்ன சம்பவிக்கும் சொன்னா அந்த பதரெல்லாம் அப்படியே பறந்து போய்கொண்டே இருக்கும். அள்ளி அள்ளி மறுபடியும் 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 தூற்றுக்கூடையிலே ஏற்றி ஏற்றி கீழே கொட்டுகிற போது பதர்கள் எல்லாம் பறந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் அவைகள் பறந்து ஓடுகிறது? வேதம் சொல்லுகிறது, அவைகளுக்குள்ள என்ன இல்லையா? ஜீவன் இல்லை. எது? பதர். உள்ளே ஜீவன் இல்லை. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் சொன்னா நெல்மணி போலத்தான் இருக்கும். ஆனா உள்ள என்ன இருக்காது? அரிசி இருக்காது.
உள்ளே ஜீவன் இருக்காது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 1:4 சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசுவுக்குள் இருந்த ஜீவன். நீங்க 1 யோவான் 5:12 வாசித்து பாருங்கள். அங்கே யோவான் சொல்லுகிற போது சொல்லுகிறார், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத பதர். இந்த பதரெல்லாம் என்ன செய்யும் சொன்னா, இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளிலே, இந்த போராட்டங்களிலே, இந்த வீசுகிற காற்றிலே அவைகள் எல்லாம் பறந்து போய்கொண்டே இருக்கும். அவைகளுடைய அனுபவங்கள் பாருங்க. இங்கே 1 தீத்து 1:16 தீத்துக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுகிறான், தேவனை அறிந்திருக்கிறோம் என்கிறார்கள், ஆனால் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் என்று எழுதப்படுது. பேர் என்னது? கிறிஸ்தவன். கிறிஸ்தவனை போல, ஆனா உள்ள என்ன இல்லை? கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவன். பதர். இந்த பதர்கள் எல்லாம் என்ன செய்யும் சொன்னா, இந்த உபத்திரவ காலகட்டங்களிலே, இந்த போராட்டத்தின் நாட்களிலே, இந்த வீசுகிற காற்றில அந்த பதர் என்ன செய்யுமா, அப்படியே பறந்து போய்கொண்டே இருக்கும். அவைகள் எல்லாம் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுகிறதற்காக. என் வேதம் சொல்லுகிறது, அவன் கூடையிலே உயர்த்தி அந்த கோதுமை மணிகளை கொட்டுகிற போது, என் வேத வசனம் சொல்லுகிறது, அந்த தூத்துக்கூடையின் அனுபவங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். எரேமியா 51:2 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், தூற்றுவோரை பாபிலோனுக்கு அனுப்புவேன், அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கி போடுவார். அள்ளி தூற்றுகிறவரை ஆள் அனுப்புவார். அவன் போய் அள்ளி கொட்டுகிற போது அதெல்லாம் என்னவாயிடுமா? வெறுமையாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். எரேமியா 51:33 அப்படி சொல்லுகிறது. எருசலேம், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம், பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படுகிற களத்துக்கு சமானம். மிதிக்கிறவர்களை அனுப்புவார், தூற்றுவோரை அனுப்புவார். உபத்திரவங்கள் பாடுகள் வருகிற போது, சகரியா 2 அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். சகரியா சொல்லுகிற போது சொல்லுகிறார், பாபிலோன் குமாரத்தின் இடத்திலே இருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோன் குமாரத்தின் இடத்திலே குடியிருக்கிறாயோ, பாவத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்குள்ளா இருக்கிறதோ, நீ பதர். இந்த உபத்திரவங்கள் உன்னை என்ன செய்யுமா? பறக்கடிக்கப்பட்டு கொண்டு போகும். தேவனுக்கு மகிமை உண்டாட. வேதம் சொல்லுகிறது, அந்த கோதுமை மணிகள் அது களத்தை விட்டு ஓடுகிற மணிகள் அல்ல. இன்னைக்கு ஆட்கள் சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும் சபையை விட்டு ஓடி போவான். சின்ன காரியங்கள் வந்தா போதும் ஊழியரை விட்டு ஓடி போவான், குறை சொல்லி விட்டு ஓடி போவான், சபைகளை விட்டு, ஊழியங்களை விட்டு, தேவ ஜனங்களோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதை விட்டு ஓடி போய் கொண்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ளே கிறிஸ்து என்கிற ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லாதவைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். ஆனா கோதுமை மணி இருக்கு பாருங்க, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அனுபவம். அந்த ஜீவனுள்ள கோதுமை மணிகள் என்ன தெரியுமா நடக்கும்? எத்தனை முறை தூக்கி 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 கொட்டினாலும் அவைகள் எல்லாம் கொட்டுகிறவனுடைய காலடியில விழுந்து கொண்டிருக்கும். அவைகள் ஜீவனுள்ள கோதுமை மணிகள். களத்தை விட்டு போகாது, அவனுடைய பாதத்தை விட்டு போகாது. தூக்கி கொட்ட கொட்ட எங்கதான் சரிந்து வந்து விடுமா? அவனுடைய பாதத்தில் விழுந்து கொண்டு இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவனுள்ள கோதுமை மணியாக உங்களை வேறு பிரிக்கும்படியாக கர்த்தர் உங்களை என்ன செய்து கொண்டு இருக்கிறாரா? சூழ்நிலைகளை கூடாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இதெல்லாம் மாறி போகும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். இது நமக்கான யுத்தம் அல்ல, இது நமக்கான போராட்டங்கள் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வேறு பிரித்து கொண்டிருக்கிறார். பதரும் ஜீவனுள்ள கோதுமைகளும் பிரித்தெடுக்கப்படுகிறான ஒரு காலகட்டம். ஜீவனுள்ள கோதுமை மணிகளாக இருங்கள். இரண்டாவது அந்த வேத பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்ட அந்த கோதுமை மணியை தேவன் எங்கே வைத்து சோதிக்கிறாரா? லூக்கா 22:31 அப்படி சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிற போது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டிருந்தார். இரண்டாவது அந்த கோதுமை மணி, முதல்ல கூடையில ஏற்றப்பட்ட கோதுமை மணி இப்ப எங்க ஏற்றப்படுகிறதா? சுளகிலே ஏற்றப்படுகிறது. சுளகு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முரம், இன்னைக்கு முரம்னு சொல்லலாம்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாடும். சவுத்தெல்லாம் சொன்னா சுலகன்னா தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடும். வேதம் சொல்லுகிறது சுலகினாலே புடைக்கிறது போல. இந்த கூடைக்கும் சுலகுக்கும் என்ன டிஃபரண்ட் சொன்னா, கூடையினுடைய கொள்ளளவை விட சுலகினுடைய கொள்ளளவு குறைவு. உதாரணத்துக்கு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர். கூடையில ஏற்றப்படுகிறவைகள் அநேகமா இருக்கும். அள்ளி அள்ளி கொட்டுகிற போது ஜீவன் இல்லாததெல்லாம் பறந்து போயிடும். ஆனா மறுபடியும் அவைகளிலிருந்து கொண்டு வருகிற போது கர்த்தருக்கு மகிமை. இந்த சுலகிலே ஏற்றப்படுகிற போது என்ன நடக்கும் சொன்னா, உறவு முறையிலே மிகுந்த நெருக்கம் உண்டாகும். புடைக்கிறவனுக்கும் அந்த புடைக்கப்படுகிறவனுக்கும் இருக்கிற உறவு இருக்கு பாருங்க, அது மிகுந்த நெருக்கம் உள்ள ஒரு உறவாக இருக்கும். கிட்ட கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எஜமானனுக்கு மிக அருகில் நேரடி கண்காணிப்பில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது கூடையில கொட்டுற அனுபவங்கள் வேறு. ஆனா இந்த சுலகில புடைக்கிற அனுபவம் என்ன சொன்னா, எஜமானனுடைய நேரடி பார்வையிலே, தன்னை சுத்திகரிக்கிறவனுடைய நேரடி பார்வையிலே அந்த கோதுமைகள் என்ன செய்யப்படுகிறதா, கடந்து போகிறது. கூடையில் அப்படியே தூக்கி கொட்டும், அதோட முடிஞ்சு. ஆனா சுலகு அப்படி இல்லை, சின்ன சின்னதா தூக்கி 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 தட்டி தட்டி கொஞ்சம் அப்படியே தட்ட தட்ட தட்ட, பெரிய அடியெல்லாம் இருக்காது. பெரிய அளவுல அப்படியே உயரத்திலிருந்து தூக்கி கொட்டுகிற அனுபவத்தை போல இருக்காது. தூக்கி தூக்கி அடிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது சின்ன சின்னதாய் சின்ன சின்னதாய் சின்ன சின்னதாய் அடி மேல அடி, அடி மேல அடி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விழுந்து கொண்டே இருக்கிற போது என்ன நடக்கும் தெரியுமா, இந்த கடிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் அந்த சுலகின் பின்பக்கத்திலிருந்து அப்படியே முன்பக்கத்துக்கு ஓடி வரும். அதெல்லாம் படைக்கிற ஆளை கேட்டீங்கன்னா தெரியும். அவங்க படைக்க படைக்க என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த கழிவுகள் எல்லாம் முன்னால வரும். எதுக்கு முன்னால வருதுன்னு சொன்னா, வெளியேறும்படியாக, இந்த சுலகை விட்டு ஓடி போகும்படியாக, இந்த பிரச்சனை விட்டு கடந்து போகும்படியாக, இந்த உபத்திரவங்கள் தேவையில்லை போது எங்களை விடுன்னு சொல்லி ஓடும்படியாக அதெல்லாம் என்ன செய்யுமா, முன்னாலே வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல வருகிறவைகள் எல்லாம் பார்க்கிற போது கல் இருக்கும், மண் இருக்கும், எல்லாவற்றையும் தட்டி என்ன செய்கிறான், வெளியே போடுகிறது மாத்திரமல்ல, அந்த கோதுமைகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சில காம்புகளும் அப்படியே சேர்ந்து ஒட்டி கொண்டிருக்கு. கோதுமையெல்லாம் அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், சில கோதுமை மணிகளில் அந்த காம்புகள் இருக்கும். தேவையில்லாதவைகள் எல்லாம் அந்த மேல் தோடுகளோடு கூட என்ன செய்யப்படுமா, அவைகள் ஒட்டி கொண்டு இருக்கும். அவைகளின் மேலே அந்த ஒட்டி கொண்டு இருக்கிறவைகள் எல்லாம் என்னது, தொடர்ந்து வருகிற ஜென்ம சுபாவங்கள். ஜென்ம சுபாவம் ஒட்டி கொண்டு இருக்கும். அவர் என்ன செய்கிறாரா, அந்த சுலகளை வைத்து அவைகளை புடைக்கிற போது அந்த ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுமா, களையப்பட்டு போகும். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. சின்ன சின்ன உபத்திரவங்கள் அப்படித்தான் ஜென்ம சுபாவங்களை களைந்து போடும். காம்புகள் எடுக்கப்படும், கல்லு மண்ணு எடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவையில்லாதவைகள் எல்லாவற்றையும் இந்த சோதனைகளை தாண்டி ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். சின்ன சின்ன சோதனைகள் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னா, ராணிக்கு மேலாக என்ன செய்ய மாட்டாரா, ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தர் நம்ம சோதிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த சூழ்நிலைகள் ஆட்கள் சொல்லுவாங்க, அடி மேல் அடி விழுது. என்ன செஞ்சாலும் என்னதான் நடக்குது, சின்ன சின்னதா சின்ன சின்னதா அடி மேல் அடி விழுகிறது, பட்ட காலிலே படுது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அடிமேல் அடிப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போனீர்கள், ஆனால் கர்த்தர் உங்கள் சுபாவத்தை மாற்ற விரும்பும். யோபு சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். இவைகள் எல்லாம் தாண்டி ஜெயிக்கிற ஒரு அனுபவம் தான் அந்த சுலகிலே ஏற்றப்படுகிற கோதுமை. சுலகையும் தாண்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு, அடுத்த ஒரு நிலைமைக்கு அந்த கோதுமையை அழைத்து கொண்டு போவார். அந்த கோதுமை மணிகள் எங்கே போகிறதா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமோஸ் எழுதுகிற போது ஆமோஸ் 9:9 வாசிக்கிறோம், இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படி நான் கட்டளையிடுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, ஜல்லடையினால் சலித்து அரிக்கப்படும்படியார். அடுத்து, கூடையில் இருந்த அனுபவம் வேறு, சுலகில் இருந்த அனுபவம் வேறு. இப்ப ஜல்லடைக்கு வந்துட்டது.
ஜல்லடையின் அனுபவங்கள் வேறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜல்லடையின் அனுபவங்கள் எல்லாம் ஒரு குறிப்பான பணிக்கானது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சாட்சியின் வாழ்வுக்கானது. எல்லா ஜனங்களுக்கு நடுவிலே ஒரு சாட்சியாய் வித்தியாசமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஜல்லடை எப்படி தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கூட அப்படியே மேலேருந்து கொட்ட வேண்டிய அனுபவங்கள். சொலகு அப்படியே தூக்கி 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 அடிக்கும். அப்படியே படைக்கும் போது பார்த்து தூக்கி தூக்கி அடிக்கும். ஜல்லடை என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே சுத்துவான் பாருங்க. ஜல்லடையில கொட்டி என்ன செய்வாங்களா? அப்படியே சுத்த சுத்த இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சுத்தி 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 விடுகிற போது தலை சுத்துற மாதிரி இருக்கும். நிலையான வாழ்வில் சுத்தி கொண்டு இருக்கிற அனுபவங்கள் சுத்தி விடுகிறது போல இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிற போது இங்க ஓடுகிறது அங்க ஓடுகிறது ஒன்று பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தப்பி ஓடுகிறதுக்கு இடமில்லாதபடி என்று சுத்தி கொண்டு இருக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜல்லடையில் என்ன இருக்கும் தெரியுமா? கீழெல்லாம் ஓட்டை இருக்கும். கூடை அப்படி இருக்காது, சுலகு அப்படி இருக்காது. ஜல்லடையின் அனுபவங்கள் என்னன்னு சொன்னா கீழெல்லாம் என்ன செய்யுமா? ஓட்டைகளாகத்தான் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தப்பி ஓடுவதற்கான வாய்ப்புகள் என்று சொல்லி அதுல என்ன செய்யுமா? அரைகுறைகள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும். சுத்தி விடுகிற அனுபவங்கள் வருகிற போது சுத்துகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கீழே இருக்கிற அந்த ஓட்டைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் யார் பயன்படுத்தி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அரைகுறையா இருக்கிறவைகள். அதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நொய்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முழு கோதுமை இல்லை. அது என்ன கோதுமைகளா? எல்லாம் பாதி பாதி. அரைகுறை கிறிஸ்துவன், அரைகுறை ஊழியம், அரைகுறை அழைப்பு. ஒன்னுத்திலே முழுசா இல்லை. எல்லாமே எப்படி இருக்கிறது? சுத்தி விடும்போது தெரியும் பாருங்க. இந்த முதுமை இல்லாத கிறிஸ்துவன், முழுமை இல்லாத கிறிஸ்துவன் எல்லாம் என்ன செய்வானா? அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஓட ஆரம்பிப்பான். அதெல்லாம் தாங்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நொய் அரிசி என்ன தெரியுமா? ஊர்ல சொல்லுவாங்க அது ஒரு கொதி தாங்காதுன்னு. எவ்வளவு தாங்காது? ஒரு கொதி தாங்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அவைகளை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அரைகுறைகள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, உள்ளே இருக்கிறது இல்லை, ஓடுகிறது. பாடுகள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, சூழ்நிலைகள் கூட கடந்து போகிற போது கிறிஸ்துவை விட்டு அப்படியே ஓடி போகிறான். ஏசாமி கேட்டா, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து ஓடி போனான். ஓடி போகிறவர்கள் வாய்ப்புகள் வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா உள்ளே ஒரு கூட்டம் இருக்கும். அது சின்ன கூட்டம் தான். சுலகில இருக்கிற அளவுக்கு இருக்காது. ஒரு சின்ன கூட்டம் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சுத்தி 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 வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி எத்தனை முறை அடிக்கப்பட்டாலும் பவுல் சொல்லுகிறான், அநேக தரம் அடிக்கப்பட்டேன், நிந்திக்கப்பட்டேன், நிர்வாணமாய் நடந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லுகிறான். ஆனாலும் என் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பை விட்டு நான் விலகுகிறது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவே. வேத வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறான். ஜீவ வசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு சுடர்களை போல வெளிச்சம் தந்து பிரகாசிக்கிற ஒரு கோதுமை மணியாக. ஆமோஸ் 9:9 முடிக்கிற போது அப்படித்தான் முடிக்கிறான். இதோ இஸ்ரவேல் வம்சத்தாரை சகல ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படியாக கட்டளையிடுவேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழாது. நீங்க கோதுமை மணியா இருப்பீர்களானால் எந்த சூழ்நிலையை தாண்டி ஜெயிப்பீர்கள். தாண்டி ஜெயிக்கதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சொன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென் அல்லேலூயா. அவர் ஜெயிச்சா நாங்களும் ஜெயிப்போம். வேதம் சொல்லுகிறது, ஒரு கோதுமை மணியின் தரையிலே விடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கோதுமை மணியாய் நிற்கிற போது இந்த கோதுமை மணிகளை அவர் என்ன செய்வாரா? தமது களத்திலிருந்து தமது களஞ்சியத்துக்கு கொண்டு போவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய களஞ்சியத்துக்கு போக வேண்டுமானார் ஆண்டவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஏசாமி வரப்போகிற இந்த கடைசி காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொன்னார், உன் கிரீடத்தையும் உனக்குள்ளதையும் விடாமல் பற்றி கொண்டு. பறித்து கொண்டு போகிறதுக்கு பிரயாசங்கள் நடக்கும். பறித்து கொண்டு போகிறதுக்கு சத்ரு எவ்வளவு முடியுமோ அத்தனை உபாய தந்திரங்களையும் கையாளுவான்.
ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இல்லை இல்லை, உனக்காக நான் ஒரு கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த கிரீடத்தை காத்துக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பின் அனுபவம் முதல் ஆரம்பமே அங்கதான். ரட்சிப்பின் அனுபவம், தேவனோடு கூட நடக்கிற அனுபவம், கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வாழ்க்கை, உள்ளே ஜீவன் இருக்கிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை உள்ளே தரித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி வேதம் சொல்லுகிறது, பரமனின் பாதத்தில் விடுகிற ஒரு கோதுமை மணிகளைப் போல, பிரயோஜனம் உள்ள ஒரு கோதுமை மணிகளைப் போல நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டுமானால் சொல்லுகிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும்படி அந்த ரட்சிப்பின் கிரீடத்தை உன் சரசிலே வைப்பான். ஒருவேளை இதுவரையிலோ நீங்க இயேசு இல்லாம வாழ்ந்திருக்கலாம், இயேசுவை விட்டு தூரமாய் வாழ்ந்திருக்கலாம், அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து ஓடி இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு தேவன் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறவைகள் எல்லாம், இந்த தேவனை நோக்கி ஓடி வா, இயேசுவை நோக்கி ஓடி வா. அன்றைக்கு அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பவுல் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, உன் பாவங்கள் போக்கப்படும்படியாக இந்த தேவனுடைய திட்டமாகிய ஞானஸ்தானத்துக்குள்ளாக வா. இன்றைக்கு வரைக்கும் தேவனுக்காக நீங்கள் கடந்து வருகிற போது அவர் உங்களை தேவ பிள்ளையாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, மணவாட்டியாய் அந்த ராஜ கிரீடம் ஆகிய அந்த ரட்சிப்பின் கிரீடத்தை உன் சிரசிலே வைப்பான். அது மாத்திரமல்ல, அந்த அபிஷேக தைலமாகிய அந்த கிரீடத்தை உன் சிரசின் மேலே வைப்பான். அது மீட்பின் நாளின் முத்திரை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு கூட வேதம் சொல்லுகிறது, உன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடத்தை போட்டுவான். ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் இருக்கிற இடத்துல மனம் திரும்பி, ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ ஆசைப்படுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிற போது, ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக நீர் சிலுவை சுமந்தீர், எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீர். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் மனுஷருக்குள்ளாக உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து வருகிற போது, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றுவார். சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது அவரோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே நாம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தேவன் இன்றைக்கும் உன்னை நோக்கி, என் பிள்ளை என்னை தேடி வருமோ, என் பிள்ளை என்னிடத்திலே திரும்பவும் வருமோ, என்னை சார்ந்து வாழுமோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற ஒரு தேவன், உன்னை தேடுகிற ஒரு தேவன், அவர் எதிர்பார்க்கிறார். அன்பு மகனே, அன்பு மகளே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், என் அண்டையிலே வந்துவிடு. கோழி தன் சிறகுகளின் கீழே தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாக உன்னை சேர்த்து கொள்ள வாஞ்சையாக தேவன் தம்முடைய இரு கரங்களை நீட்டி உன்னை அழைக்கிறார். இன்னைக்கு வருவாயா? இன்னைக்கு மனம் திரும்புவாயா? இயேசுவே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய பிள்ளையாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக, என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக என் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். என் பாவ மன்னிப்புக்காக இன்றைக்கு அந்த ஞானஸ்தானத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கரங்களை வைத்து தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது, வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது, வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வினை சேர்த்துக் கொள்வார், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவனை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவனை. உலகம் மாயை,
அழகு நிலைக்கும் அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம் பாதை மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம் பாதை மயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை கட்டின வீடும் நீடும் உறவினரும், கட்டின வீடும் நீளம் பொருளும், கண்டிடும் உறவினரும் கூடுவிட்டு உன்னாவில் போனார், கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய், தருணம் அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசியிருப்பாரா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாய் வாழ, யுக யுகமாய் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட அந்த பரலோக வாழ்வை பெற்று அனுபவிக்க இன்றைக்கு கிறிஸ்துவனிடத்தில் உங்கள் வாழ்வை நீங்கள் ஒப்புக் கொடுத்திருப்பீர்களானால் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். அன்பினேசுவே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், என் பாவங்களை எனக்கு மன்னியும், உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்த நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற உங்கள் சபைகளுக்கு போய் உங்கள் போதகர்களை பார்த்து தேவ சமூகத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுத்ததை சொல்லி ஞானஸ்நானம் பெற்று அந்த தேவ அருளுகிற அந்த தெய்வீக கிரீடத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சபையிலே சாட்சியாய் வாழுங்கள். அவர் வருகிற போது அவர் தம்மோடு கூட உங்களையும் சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். சூழ்நிலைகளை தாண்டி ஜெயிக்க எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் அப்படியே ஜெயிக்க வைப்பீர் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். தடைகள் எல்லாம் மாறி ஒரு சபையாய், குடும்பமாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் சுகபத்திரமாய் கண்டு கூடி உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஊழியர்களை அவரது மனைவி பிள்ளைகளை, குடும்பங்களை, சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ரட்சிக்கப்படாத மக்கள் இந்த நாட்களிலே கர்த்தர் கிருபை தாரும். உங்களுடைய அன்பு கருத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கூடிய மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.
புதியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.